ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கிச்சனில் இப்போ தண்ணி குடம் வைக்கணும் அப்படிங்கிற பழக்கமே யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி குடமே பெரும்பாலான கிச்சனில் இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம அந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஒரு குடம் தண்ணியாவது கண்டிப்பாக நம்ம வீட்டு சமையல் அறையில் கண்டிப்பாக வச்சே தான் ஆகணும். அப்போ தான் அந்த வீட்டில் செல்வ செழிப்பும் நிறைந்து இருக்கும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பைப்பில் தண்ணியை பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ப்யூரிஃபையர் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அது எல்லாம் வச்சுருங்க, ஆனாலும் கண்டிப்பாக ஒரு குடம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். சரி, அதே மாதிரி அந்த குடம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த குடம் அப்படியே வச்சுருந்தாலும் உடனே என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கில் வாங்கி வைக்கிறாங்க. யாரும் தண்ணியை சமையலுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் குடத்தில் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பித்தளை, சில்வர் இல்லைன்னா மண்பானை இந்த மாதிரி இதில் மட்டுமே வைங்க. மற்ற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த அரிசி களைவோம் பார்த்திங்களா, அப்போ நம்ம அந்த அரிசி அளந்து போட்டு அதை கழுவுறதுக்கு அந்த குடத்துல நிறக்குட தண்ணி எடுத்து நம்ம அதை ஊற்றி கழுவுனோன்னா நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த குடத்தை நம்ம எந்த டைரெக்ஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சமையல் யூஸ் பண்ணுற அந்த குடத்தை நம்ம தெற்கு திசையில் தான் என்ன செய்யணும், வைக்கணும். நம்ம தண்ணி ஊற்றும்போது தெற்கு திசையில் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த தண்ணி வடக்க நோக்கி விழுற மாதிரி வைக்கிறது தான் வீட்டுக்கு தனி சிறப்பாகும். பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அது தண்ணி அப்படிங்கிறத சிந்திட்டு அப்படின்னு சொன்னால் அதை க்ளீன் பண்ணிட்டு அது ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு அதை மோஸ்ட்லி சிங்க் பக்கத்தில் வைக்கிறத தான் பார்ப்பாங்க. ஆனால் அது சிங்க் பக்கத்தில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு தண்ணியை நம்ம கவனமாக கையாளுறதுல தான் நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கிறது. ஏதாவது தண்ணியையும் நம்ம என்ன செய்யணும், சிக்கனமாக நம்ம செலவு பண்ணணும். அதனால் அந்த தண்ணியை சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு இருந்தோன்னா நம்ம வீட்டில் சந்தோஷமும் நிலைத்து இருக்கும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணீரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தண்ணீர் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு Thanks for watching. Bye.